வெல்கம் டு வே டு கோப். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் பாடம் நம்பர் 9ல் அத்தியாயம் 6 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த லெசனுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முன்னாடி இருக்க 5 லெசனுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லிட்டு எம்சிக்யூக்குன்னு தனி பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் 5 வீடியோவும் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 1933ஆம் ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் யாருடைய அவல நிலையை பற்றி விரிவாக ஆராயப்பட்டது? அப்போது 1933ல் ஒரு கருத்தரங்கு நடக்குது. அந்த கருத்தரங்கில் யாருடைய அவல நிலையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த லெசன் நம்மளுக்கு தெரியும், நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படின்ட்டு. அதனால் நெசவாளர்களின் அவல நிலையை தான் பற்றி ஆராயப்பட்டது. ஓகேங்களா, விவசாயிகள் வராது, தொழிலாளர்கள் வராது, உற்பத்தியாளர்கள் வராது. அப்போது நெசவாளர்களின் அவல நிலையை பற்றி தான் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அடுத்தது பார்க்கலாம். 2வது கொஷின், 1933ஆம் ஆண்டு நடைபெற்ற 1933ஆம் ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய அளவில் உற்பத்தியாகும் நூலின் மீதும் இந்திய ஆலையில் உற்பத்தியாகும் நூலின் மீதும் இறக்குமதி செய்யப்படும் ஆடைகள் மீதும் இந்திய ஆடைகள் மீதும் எந்த வரி விதிக்க வேண்டும் என கருத்து தெரிவிக்குது. அப்போது அப்படின்னா, முன்னாடி ஒரு கருத்தரங்கு போட்டாங்கள்ல, மாநாடு, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வரி போட சொல்கிறாங்க. அது மேல் வரி. இந்த மேல் வரி போட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு உதவணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 3வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் யார் மட்டும் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள்? யார் மட்டும்னா நெசவாளர்கள் மட்டும்தான். இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெசவாளர்கள் மட்டும்தான் உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 4வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக குழுவினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஓகேங்களா, நிர்வாக குழுவினரின் பதவிக்காண்டுகள் 5 ஆண்டுகள். ஓகேங்களா, நிர்வாக குழுவினரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதில் வர எல்லா கொஷினுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். நான் லைன் பை லைன் படித்து கொஷின் மேக் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது 5வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக குழுவில் பொதுவாக எத்தனை பேர்? அப்போது நிர்வாக குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 7 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 7 பேர் இருப்பாங்க. நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 பேர் இருப்பாங்க. அடுத்தது 6வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உயர்கடனளவுனா என்னது? உச்ச கடனளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொந்த நிதியை போல் எத்தனை மடங்குகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி துணை விதிகளில் சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க. 6வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உயர்கடனளவு சொந்த நிதியை போல் 8 மடங்கு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சொந்த நிதியை போல் 8 மடங்கு வாங்கிக்கலாம் அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அதிகபட்ச கடனா. அடுத்தது 7வது கொஸ்டின், அரசு வழங்கும் எந்த தொகை நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பெருத்தளவில் உதவியாக உள்ளது? அப்போது அரசு ஏதோ ஒரு உதவித்தொகை வழங்குது, அது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருக்குது அப்படின்னா ரிப்பேட் தொகை தான். ஓகேங்களா, அரசு வழங்கும் ரிப்பேட் தொகை தான். ஓகேங்களா, ரிப்பேட், இந்த ரிப்பேட்ன்றது ஒரு வகையான தள்ளுபடி மாதிரி, தள்ளுபடி மானியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சலுகை தான் ரிப்பேட்டுன்னு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 8வது கொஸ்டின், எந்த ஆண்டிலிருந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய ரிசர்வ் வங்கி முன்வந்தது? அப்போது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ எப்போ வருதுன்னு பாருங்கள். ஆர்பிஐ 1957 தான் வருது. ஓகேங்களா, 1957 தான் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின்
நிதி தேவையை நிறைவு செய்ய ஆர்பிஐ முன் வந்தது எப்போ அப்படின்னா 1957. அடுத்தது 8வது கொஸ்டின். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்த துணிகளை, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்து மூலிமா துணி உற்பத்தி செய்கிறாங்கள, அந்த துணிகளை எந்த நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்கிறது அப்படின்னா கோஆப்டெக்ஸ். ஓகேங்களா, COOPTEX இப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். ஓகேங்களா, கோஆப்டெக்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின். நெசவாளர்களுக்கு தறி வாங்க பங்குத்தொகை கடனாக அரசு மூலம் டேஷ் ரூபாய் வழங்கப்படுகிறது. அப்போது நெசவாளர்களுக்கு தறி வாங்கிறதுக்கு பங்குத்தொகை கடனாக அரசு எவ்வளோ காசு தருது அப்படின்னா 100 ரூபாய் தருது. ஓகேங்களா, 100 ரூபாய் தருது. அடுத்தது 11வது கொஷின். பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு நூல் பகிர்ந்தளிக்கும். அப்போது சின்ன லெவலில் இருக்குல்ல பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், அதுக்கு நூல் பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை எந்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இது பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு நூல் பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அடுத்தது 12வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. நான் மேக் பண்ணுற பிடிஎஃப்பில் கூற்று எல்லாம் தவறுன்னு வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக போட்டுட்டேன்னா அது உங்கள் மனசில் ஒரு வாட்டி உக்காந்துருச்சுன்னா அது தப்பாக தான் போகும். அதனால் நான் கூற்றாக வச்சுருக்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் அதை அப்படியே 2ம் சரின்னு போட்டுறக்கூடாது. இவர் பிடிஎஃப் மேக் பண்ணாவே 2 கூற்றும் சரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை படிக்காமல் விட்டுறக்கூடாது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு பொய்யாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக கேட்கல. ஓகேங்களா, தவறாக ஃப்ரேம் பண்ணல, 2மே சரின்ற மாதிரி வச்சுருப்போம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும். தப்புன்னு வச்சுட்டுனா அது உங்கள் மனசில் பதிஞ்சிச்சுன்னா தப்பாகவே தான் இருக்கும். இப்போது கூற்று 1 பாருங்கள். நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் 60 வயது நிறைவடைந்தவர்களுக்கு மாத ஊதியம் 50% ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அப்போது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க? 60 வயது. ஓகேங்களா, 60 வயது மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? மாதம் 1000. ஓகேங்களா, இது 2த்தையும் மறக்கக்கூடாது. அப்போது நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர் 60 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க? மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கூற்று 2. இந்த கூற்றும் சரி. அடுத்தது 2வது கூற்று. சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகையாக வருடம் ஒன்றுக்கு 9வதிலிருந்து 12வது வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு ரூபாய் 1200 வீதம் தமிழக அரசு வழங்குகிறது. ஓகேங்களா, அப்போது 9வதிலிருந்து 12வது வரைக்கும், அதாவது சங்க உறுப்பினரோட குழந்தைகள். எந்த சங்கம்? நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர்களோட குழந்தைகள் 9வதிலிருந்து 12வது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 12,200 வீதம் தமிழக அரசு வழங்குகிறது. ஓகேங்களா, மாதம் 1200 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், 12வது 1200, 12வது 1200 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, 12வது 1200. அப்போது 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்தது 13வது கொஷின். ஓகேங்களா, இது 13ன்னு வரும். 13ன்னு வரும். தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எங்கு எப்போது? அப்போது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எங்கு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1935 சென்னை. 1935 சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னது ஆரம்பித்தாங்க? தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். ஓகேங்களா, சென்னையில் 1935 ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உச்ச கடன் அளவு. இது முன்னாடி பார்த்தல, தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எங்கே ஆரம்பித்தாங்க? சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட உச்ச கடன் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பங்கு தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் 10 மடங்கு. ஓகேங்களா,
பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் 10 மடங்கு. இது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இது வரும்ல, உச்ச கடன் அளவுன்னு. அப்படி வரும்போது ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக படிக்காதுங்க. பங்குத்தொகை ப்ளஸ் சேமநிதி இப்படி முன்னாடி போட்டுக்கோங்க 10 மடங்கு. ஓகேங்களா, 10 மடங்கு இப்படி போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது அதாவது பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த அளவுக்கு 10 மடங்கு அவங்க கடன் வாங்கிக்கலாம். யார்? தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இந்த தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1935 சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 14வது கொஷின், கூற்று. இதுவும் 2 கூற்று தான். இந்த 2 கூற்றுமே சரி தான். ஓகேங்களா, 2 கூற்றுமே சரி தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப நிறைய கொஷின் நான் மேக் பண்ணலாம் இதை வச்சு. சரி, கொஷினாக போனால் உங்களுக்கு இதாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அப்படியே அது 2 சரின்ற மாதிரி வச்சுருப்பேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனராக, முன்னாடி பார்த்தல அந்த தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட மேலாண்மை இயக்குனர்னா இங்கிலீஷில் மேனேஜிங் டைரக்டர். ஓகேங்களா, மேனேஜிங் டைரக்டர். மேலாண்மைனா மேனேஜிங், இயக்குனர்னா டைரக்டர், அவ்வளோதான். மேனேஜிங் டைரக்டர், எம்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா, அந்த தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் எம்டி தான் யார் அப்படின்னா கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர். ஓகேங்களா, கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் தான் இந்த தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குனராக இருக்கார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து, இந்நிறுவனம், எந்த நிறுவனம்? தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். அந்த நிறுவனம் பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யும் துணியில் பெரும்பகுதியை, குறிப்பாக 50% முதல் 60% வரை கொள்முதல் செய்கிறது. அப்போது பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட பெரும்பான்மையான துணிகளை கொள்முதல் செய்கிற நிறுவனம் இது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான். ஓகேங்களா, இது 2 கூற்றுமே சரிதான். 2 கூற்றுகளும் சரி. அடுத்தது, இலவச வேட்டி சேலை திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? 1976. ஓகேங்களா, 1976. இந்த கொஷின் பார்க்கும்போதே பார்த்துக்கோங்க. இலவச வேட்டி சேலை திட்டம் இது எப்போ கொடுப்பாங்க? நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் அப்போ கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏழை எளிய மக்களுக்காக பொங்கல் அப்போ கொடுப்பாங்க. இது 1976 உருவாக்கியிருப்பாங்க. 1976 தான் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த நிறுவனத்தின் மூலம் அப்படின்னா கோஆப்டெக்ஸ் தான். கோஆப்டெக்ஸ். இந்த கோஆப்டெக்ஸ், ஓகேங்களா, கோஆப்டெக்ஸ் இந்த நிறுவனத்தின் மூலயமா தான் இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தை செயல்படுத்திட்டு வருவாங்க. இந்த கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை கொடுக்குறாங்களே, அதுவும் இது மூலயமா தான் கொடுப்பாங்க. கோஆப்டெக்ஸ் மூலயமா தான். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே தேங்க்ஸு. ஏன் அதை போட்டேன்னா, நம்ம அடுத்தது போடும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதுக்காக தான் அதை நான் போட்டேன். இலவச வேட்டி சேலை திட்டம் 1976 தான் செயல்படுத்தினாங்க. இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த இலவச வேட்டி சேலை நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் டைம் அப்போது ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, இலவச வேட்டி சேலை திட்டம் அப்போது 1976. இதே ஆண்டில் தான் 1976ஆம் ஆண்டிலே தான் ஜனதா ரக துணிகள் உற்பத்தி திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கொஷினோட தொடர்பு படுத்தி வர இன்னும் ஒரு சில கொஷின்லாம் நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்போது 1976 தான் ஜனதா ரக துணிகள் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, இன்னொன்று என்னென்னா, இந்த இலவச வேட்டி சேலை திட்டம் 1976 செயல்படுத்தினாங்களே, அது எந்த நிறுவனத்தின் மூலயமா செயல்படுத்தினாங்க அப்படின்னா கோஆப்டெக்ஸ். ஓகேங்களா, கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தை செயல்படுத்தியிருப்பாங்க. இந்த கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் நம்ம பள்ளி மாணவர்கள் இருக்காங்களா, மாணவ மாணவிகள், அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து
இலவச சீருடை கொடுக்குறாங்களே, அந்த இலவச சீருடையும் இந்த கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் கொடுப்பாங்க. இது இப்போ நான் சொன்னதை கவனிச்சிங்கனாவே 4 கொஷினுக்கு ஆன்சர் போடலாம். இது எல்லாமே நான் தனித்தனி கொஷினாக நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இருந்தாலும் இது கூட வரும்போது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் புரியும்ல. அப்போ 1976 2 இலவச வேட்டி சேலை திட்டம் 1, ஜனதா ரக துணிகள் உற்பத்தி திட்டமும் 1976 தான், ஓகேங்களா. இன்னொன்று இதை கோஆப்டெக்ஸ் மூலயமா செயல்படுத்துகிறாங்க. கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கான சீருடையும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்தது 16வது கொஷின். கைத்தறி, துணிநூல் ஆகியவைகளை பதப்படுத்துவதற்காக, ஓகேங்களா, தமிழ்நாடு கூட்டுறவு துணி மற்றும் நூல் பதனிடும் ஆலை தமிழகத்தில் எங்கு செயல்படுகிறது? அதாவது கைத்தறி, துணி, நூல் ஆகியவைகளை பதப்படுத்துவதற்காக தமிழ்நாடு கூட்டுறவு துணி மற்றும் நூல் பதனிடும் ஆலை தமிழகத்தில் எங்கு உள்ளது? அப்போது நம்ம கைத்தறிக்கான நூல் இருக்குல்ல, அதை பதப்படுத்தணும். அதுக்கான நூல் பதனிடும் ஆலை எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் தான் இருக்குது, ஓகேங்களா. நூல் பதனிடும் ஆலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல் பதனிடும் ஆலை தமிழகத்தில் எங்கே இருக்குன்னா ஈரோடில் இருக்குது. அடுத்தது 17வது கொஷின். நம்ம இது முன்னாடியே பார்த்துருப்போம். எந்த ஆண்டிலிருந்து ஜனதா ரகம் துணி உற்பத்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது? 1976. இந்த 1976 தான் இன்னொரு திட்டம்னா கொண்டு வந்தாங்க, இலவச வேட்டி சேலை திட்டம், ஓகேங்களா. மறக்கவே கூடாது, இலவச வேட்டி சேலை திட்டம். அடுத்தது 18வது கொஷின். வீட்டு வசதி திட்டம். அந்த வீட்டு வசதி திட்டத்து மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும் வீடு கட்ட ரூபாய் 15,000 வரை வழங்குறாங்க, ஓகேங்களா. ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும் வீடு கட்ட 15,000 வழங்குறாங்க. இதில் எத்தனை ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா 5 ரூபாய், 5,000 ரூபாய், ஓகேங்களா. 5,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஓகேங்களா. ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு கட்டும் இதுக்கு 15,000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க, 5,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்கன்றது 2 புக்லேயே 2 இடத்துல வரும். நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. 15,000 வீடு கட்டுறதுக்கு, அதாவது நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினருக்கு வீடு கட்டுறதுக்கு 15,000 கடன் கொடுக்குறாங்க. அந்த 15,000த்தில் 5,000 மானியமாக தராங்க, ஓகேங்களா. அடுத்தது 19வது கொஷின். இதுவும் 2 கூற்றாக தான் வச்சுருக்கேன். முதல் கூற்று, கைத்தறி நெசவாளர்களுக்கு 5 நாட்களுக்கு நெசவு தொழில் சம்பந்தமாக பயிற்சி திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது. அப்போது கைத்தறி நெசவாளர்களுக்கு 5 நாட்களுக்கு நெசவு தொழில் சம்பந்தமாக பயிற்சி திட்டம் ஒன்றை செயல்படுத்தப்பட்டு வருகிறது, ஓகேங்களா. 5 நாட்களுக்கு நெசவு தொழில் சம்பந்தமாக பயிற்சி திட்டம் ஒன்றை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2வது கொஷின். இது சரிதான். 5 நாளுக்கு ப்ராக்டிஸ் தராங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சேலத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம். இந்திய தொழில்நுட்ப கழகம்னா ஐஐடின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஐஐடி சேலத்தில் இருக்கானா. இந்த ஐஐடி எதுக்காக அப்படின்னா, நம்ம நெசவாளர் சொல்கிறோம்ல, நெசவாளர் டெக்ஸ்டைல் சொல்கிறோம்ல, அந்த டெக்ஸ்டைலுக்கு ஐஐடி, ஓகேங்களா. நார்மல் ஐஐடி கிடையாது. இந்த துணி தைக்கிறாங்களே அதுக்கான ஐஐடி, அதுக்கான தொழில்நுட்பம் இந்திய தொழில்நுட்ப கழகம் தான். 11 தமிழக மாணவர்கள் ஆண்டுதோறும் 16 பேர், ஓகேங்களா. தமிழக மாணவர்கள் ஆண்டுதோறும் 16 பேர் உதவித்தொகையுடன் சேர்க்கப்படுகின்றனர். அப்போது சேலத்தில் தான் இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்குது. அதில் 16 தமிழக மாணவர்கள் உதவித்தொகையோடு படிக்கிறாங்க. இது 2வது ஸ்டேட்மெண்ட். இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். 5 நாளுக்கு பயிற்சி தராங்க, அதுவும் சரி தான், ஓகேங்களா. 2 கூற்றுகளும் சரி. இது பட்டப்படிப்பு, ஓகேங்களா. இது பட்டப்படிப்பு, இது நார்மலான ஒரு இது, ஓகேங்களா. அடுத்தது 20வது கொஷின். கைத்தறி துணிகளுக்கு பல விழாக்காலங்களில் மாதத்தின் முதல் எத்தனை நாட்கள் வரை, அப்போது பல விழாக்காலங்களில் மாதத்தின் முதல் எத்தனை நாட்கள் வரையிலும் சிறப்பு தள்ளுபடி, அதாவது வருஷம் முழுவதும் இந்த துணிகளுக்கு, இந்த கோஆப்டெக்ஸ் மூலயமா வர துணிகளுக்கு தள்ளுபடி இருக்குது. ஆனால் விழா காலங்களில் சிறப்பு தள்ளுபடி இருக்குது. எத்தனை நாள் இருக்குன்னா முதல் 7 நாட்களுக்கு வரையில் சிறப்பு தள்ளுபடி தராங்க, ஓகேங்களா. முதல் 7 நாட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி தராங்க.
இந்த ஒன் வேர்டு நீங்கள் பார்த்துட்டு புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி எதுவும் வர வாய்ப்பே கிடையாது. அடுத்தது 21வது கொஷின். இதுவும் கூற்று காரணம் தான். ஓகேங்களா? 21வது கூற்று காரணம் தான். இது ரெண்டுமே கூற்று தான். தமிழகத்தில் 21 பாலிஸ்டர் நெசவு நிலையங்கள் உள்ளன. ஓகேங்களா? அப்போது தமிழகத்தில் எத்தனை பாலிஸ்டர் நெசவு நிலையங்கள் உள்ளது? 21 பாலிஸ்டர் நெசவு நிலையங்கள் உள்ளது. ஒரு சங்கத்திற்கு 25 பாலிஸ்டர் தறி ஒதுக்கப்படுகிறது. அப்போது ஒவ்வொரு இதுக்கும் 25 பாலிஸ்டர் தறி, அந்த மிஷின் இருக்குல்ல, தறி மிஷினு, அது ஒதுக்கப்படுது. ஓகேங்களா? இந்த கூற்று சரி. ரெண்டாவது கூற்று, இச்சங்கங்களுக்கு பெட்ரோ லைஃப், ஓகேங்களா, பெட்ரோ லைஃப்ஸ்னு ஒரு நிறுவனமும் தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிறுவனம், தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிறுவனம்னா என்னது? NCDCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? NCDCனா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா? அதுதான் தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிறுவனம். இது வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. அப்போது ரெண்டு கூற்றுமே சரிதான். அப்போது 2 கூற்றுகளும் சரி. அடுத்தது 22வது கொஷின். கைத்தறிகளாலும் புதிய ரக துணிகள் உற்பத்தி செய்வதற்காக, அப்போது புதிய ரக துணிகள் கைத்தறி மூலயமாவும் உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்காக மாநில அரசு ரூபாய் 2500 கொடுக்குது. ஓகேங்களா? மாநில அரசு ரூபாய் 2500 கடன் கொடுக்குது. அதே சமயம் நபார்டுன்னா அது NABARD. ஓகேங்களா? NABARD அது 7500 கடன் வழங்குகிறது. ஓகேங்களா? 7500 கடன் வழங்குகிறது. எதுக்கு? புதிய ரக துணிகளை உற்பத்தி செய்யணும். கைத்தறிகள் மூலயமாவும் புதிய ரக துணிகள் உற்பத்தி செய்யணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மாநில அரசு 2500 கடன் கொடுக்குது. நபார்டு 7500 கடன் கொடுக்குது. அடுத்த கூற்று, இந்த கூற்று சரி. அடுத்த கூற்று இக்கடனுக்கு இங்கே கொடுக்குறாங்களா, இந்த கடனுக்கு 3/1 ஒரு பங்கு மானியமாக அளிக்கப்படுகிறது. அப்போது 3/1 பங்கு மானியமாக அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? மொத்த கடனில் 3/1 பங்கு மானியமாக அளிக்கப்படுகிறது. அதாவது மொத்த கடன் ஒரு 3000ன்னு வச்சுக்கோங்களேன். 3000ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு பங்கு 1000 ரூபாய் கிட்ட மானியமாக வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 3/1 பங்கு மானியம்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக நான் இது மென்ஷன் பண்ணி சொல்லலை. மொத்தமாக 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பங்கு அப்படின்னா 3/1 பங்கு அப்படின்னா 1000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 2 கூற்றுமே சரிதான். அடுத்தது 23வது கொஷின். பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு மேலாளர் மானியத்தின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விடை ஆ. முதல் வருடம் 5400 கொடுக்குறாங்க. இந்த மேலாளர் மானியம்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. முதல் வருடத்துக்கு 5400 கொடுக்குறாங்க. இரண்டாவது வருடத்துக்கு 3600 கொடுக்குறாங்க. மூன்றாவது வருடத்துக்கு 1800 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 24வது கொஷின். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி விகிதத்தில் நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலுகை வட்டி விகிதத்தில் நிதி, இப்படி ஒரு நிதி கொடுக்குறாங்க. இந்த நிதியை பற்றி 2 கூற்று இருக்குது. அந்த 2 கூற்றுமே கரெக்டு தான். ஆனால் அந்த 2 கூற்று என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை விகிதத்தில் நிதி உதவி. அப்போது 2 கூற்று என்னது? முதல் கூற்று, வங்கி வட்டி விகிதத்தை விட 1.5% குறைவான. அப்போது வங்கி வட்டி விகிதம் ஒரு 12% இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1.5% குறைவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? 1.5%க்கும் குறைவாக இவங்க கடன் கொடுப்பாங்க. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஓகேவா? அடுத்தது, இந்த வட்டி இழப்பை இப்படி கொடுக்குறாங்கல்ல, இப்படி கொடுக்குற வட்டி இழப்பை 0.5% மத்திய கூட்டுறவு வங்கிகளும், 0.5% மத்திய கூட்டுறவு வங்கிகளும், 1% மாநில கூட்டுறவு வங்கிகளும் அரசு மானியமாக அளிக்கிறது. ஓகேங்களா? அதாவது இப்போது நார்மல் இந்த நெசவாளர் சங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. நெசவாளர் சங்கங்களோட உறுப்பினர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வங்கி இன்ட்ரெஸ்ட்டை விட 1.5% இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 12% வங்கி இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10.5%க்கு இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த 10.5%க்கு இவங்க கொடுப்பாங்க. இந்த 10.5%க்கு
இந்த 10.5% இவங்க கடன் கொடுக்குறாங்களே, இந்த மீதி இருக்கிற இந்த 1.5% வட்டி இழப்பு தானே ஆகுது. அந்த இழப்பை யார் கொடுப்பா அப்படின்னா, மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு 0.5% கொடுக்கும். அப்புறம் 1% மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு வந்து மானியமாக கொடுக்கும். இதுதான் நம்ம தள்ளுபடின்னு வாங்க, ஓகேங்களா. ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அரசு வந்து மானியமாக தான் கொடுக்கும், ஓகேங்களா. அப்போது 1.5% இழப்பு ஏற்படுது. அந்த 1.5% இழப்பை 0.5% மத்திய கூட்டுறவு வங்கி டிசிசிபின்னு சொல்லுவோம், அந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் 1% மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் அரசு வந்து மானியமாக கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணிடும். அப்போது 2 கூற்றுகளுமே சரிதான். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 25வது நெசவாளர் விடுவிப்பு திட்டம். இப்படி ஒரு திட்டம் இருக்குது, ஓகேங்களா. நெசவாளர் விடுவிப்பு திட்டத்தின் கீழ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் எத்தனை சதவிகிதம், அப்போது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் எத்தனை சதவிகிதம் வட்டி விகிதத்தில் கடன் வழங்க வழிவகை செய்யப்படுகிறது அப்படின்னா 4%. எந்த திட்டம்? நெசவாளர் விடுவிப்பு திட்டம். நெசவாளர் விடுவிப்பு திட்டத்தின் கீழே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் 4% கடன் வழங்க வழிவகை செய்கிறது, ஓகேங்களா. அடுத்தது 26வது கொஷின். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச சீருடை திட்டத்தின் கீழ் தேவையான துணிகளை உற்பத்தி செய்து வழங்கி வரும் நிறுவனம் கோஆப்டெக்ஸ். சொன்னோம்ல முன்னாடியே, நம்ம 15வது கொஷின் பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தான் இலவச வேட்டி சேலை வழங்குகிற திட்டத்துக்கும் அந்த மெட்டீரியல் கொடுக்கும். அதே சமயம் இந்த பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை கொடுக்கறதும் கோஆப்டெக்ஸ் தான், ஓகேங்களா. அடுத்தது ஜனதா துணி உற்பத்தி திட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1976. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வீடு கட்டுற கடன் கொடுத்தா 15,000 கொடுக்குறாங்க, அதில் 5,000 மானியமாக கொடுக்குறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டும் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 28வது கொஷின். ஒவ்வொரு மாதமும் சுமார் எத்தனை மில்லியன் மீட்டர் ஜனதா துணி உற்பத்தி செய்யப்படுகிறது? ஜனதா துணி உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஜனதா துணி 1976லேருந்து உற்பத்தி செய்கிறாங்க, ஓகேங்களா. 1976லேருந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்போது அது ஒவ்வொரு மாதமும் எத்தனை மில்லியன் மீட்டர், ஓகேங்களா. எத்தனை மில்லியன் மீட்டர், நார்மல் மீட்டர் கிடையாது, மில்லியன் மீட்டர் ஜனதா துணி. மில்லியன்னா என்னது? 10 லட்சம். 10 லட்சம் தான் 1 மில்லியன், ஓகேங்களா. எத்தனை மில்லியன் மீட்டர் ஜனதா துணி உற்பத்தி செய்யப்படுகிறது? 3 மில்லியன் மீட்டர், ஓகேங்களா. 3 மில்லியன் மீட்டர். 3 மில்லியன்னா என்னது? 30, கிட்டத்தட்ட 30 லட்சம் மீட்டர் அவங்க உற்பத்தி செய்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது 29வது கொஷின். அரசு நிர்ணயித்த விலையில் ஜனதா துணி விநியோகிக்கும் பொறுப்பு எந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? இப்போ ஜனதா துணி உற்பத்தி எப்போ பண்ணுறாங்க? 1976 பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதை விநியோகிக்கும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கோஆப்டெக்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம்ல, வேட்டி சேலைக்கு கொடுக்குறாங்க, பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைக்கு இந்த கோஆப்டெக்ஸ் மூலயமா தான் கொடுக்குறாங்களே. அப்போது ஜனதா துணியை விநியோகிக்கும்னா வெளியில் விற்கிறதுக்கு பேர் தான் விநியோகிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கோஆப்டெக்ஸ், ஓகேங்களா. அடுத்தது தேசிய வடிவமைப்பு நிலையம் எங்கு உள்ளது? தேசிய வடிவமைப்பு நிலையம் எங்கு உள்ளது? அகமதாபாத். அதாவது இந்த ஜனதா ரக துணிகள் உற்பத்தி செய்கிறாங்களே, அதுக்கு எல்லாமே எந்தெந்த ஸ்ட்ரக்சரில், எந்தெந்த டிசைனில், எந்தெந்த மாடலில் பண்ணணும் அப்படின்றத இந்த நிலையம் தான் சொல்லும். இந்த தேசிய வடிவமைப்பு நிலையம் தான் அகமதாபாத்தில் இருக்கிறது தான் சொல்லும், ஓகேங்களா. டெக்ஸ்டைல் அந்த இதுதான் தேசிய வடிவமைப்பு நிலையம் தான் அகமதாபாத்தில் இருக்குது. இதுதான் எந்தெந்த ஸ்ட்ரக்சரு, எந்தெந்த ஷேப்பு, எந்தெந்த மாடலு, எந்தெந்த பிரிண்டிங் வரணுன்றதெல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது 31 கோஆப்டெக்ஸ் விற்பனையை உற்பத்தியுடன் இணைக்கும். அப்போது இவங்க விற்பனை பண்ணுறாங்க, அப்புறம் உற்பத்தி கூட இவங்க ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். அப்போது உற்பத்தியுடன் இணைக்கும் திட்டத்தை எப்பொழுது அறிமுகப்படுத்தியது அப்படின்னா 1986 பிப்ரவரியில். அப்போது கோஆப்டெக்ஸ் விற்பனையை உற்பத்தியுடன் இணைக்கும்
விற்பனையை உற்பத்தியுடன் இணைக்கும் சேல்ஸை ப்ரொடக்ஷன் கூட இணைக்கிற திட்டத்தை எப்பொழுதுலேருந்து அறிமுகப்படுத்தியதுன்னா 1986 பிப்ரவரி 1986 பிப்ரவரி. அடுத்தது 32வது கொஸ்டின், கோஆப்டெக்ஸின் வடிவமைப்பு மற்றும் சேவை நிலையங்கள் எங்கு உள்ளது? அப்போது கோஆப்டெக்ஸ் வடிவமைப்பு பண்ணுறாங்க, சேவை நிலையங்கள் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கடையநல்லூர், இது எல்லா இடத்துலையுமே இந்த கோஆப்டெக்ஸோட வடிவமைப்பு மற்றும் சேவை நிலையங்கள் உள்ளது. அப்போது ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். அடுத்தது 33வது கொஷின், கைத்தறி துணிகளை ஏற்றுமதி செய்வது. அப்போது நெசவாளர் கூட்டுறவு மூலயமா கைத்தறி துணிகளை பண்ணுறாங்க. ஓகேங்களா, துணியை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை ஏற்றுமதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது? கோஆப்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல். கோஆப்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா, கோஆப்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல். இந்த இதோட மூலயமா தான் ஏற்றுமதி செய்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் எங்கு உள்ளது? தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் எங்கு உள்ளது? ஓகேங்களா, தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் எங்கு உள்ளது அப்படின்னா கோயம்புத்தூரில் உள்ளது. இது எதுக்காக அப்படின்றது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்போது தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் எங்கு உள்ளது? கோயம்புத்தூர். அடுத்தது 35வது கொஸ்டின், பிரதம கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான செயற்கை பட்டு, அதாவது பிரதம கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான செயற்கை பட்டு நூல் எந்த நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது? முன்னாடி பார்த்தல தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் கோயம்புத்தூர், அங்கே இருந்து தான் பிரதம சங்கங்களுக்காக, அதாவது பிரதம நெசவாளர் சங்கங்களுக்கு தேவையான செயற்கை பட்டு நூல், அதாவது ஆர்டிஃபிஷியல் சில்க்கு த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செயற்கை பட்டு நூல் எந்த நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறதுனா தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அதனால தான் அது 2 கொஸ்டினாக நான் வச்சேன். ஓகேங்களா, அடுத்தது 36வது, நெசவாளர் சங்கங்களுக்கு தேவையான பட்டு நூல் பட்டு வாரியத்தினால், அதாவது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான பட்டு நூல் பட்டு வாரியத்தினால் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னா சைனா. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கலாம், இறக்குமதி. ஓகேங்களா, இறக்குமதின்னு வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இறக்குமதினா நம்ம ஏதோ ஒரு வெளிநாடுகிட்ட இருந்து தான் வாங்குவோம். அப்போது வெளிநாடுகிட்ட இருந்து என்ன வாங்குகிறோம்? பட்டு நூல். ஓகேங்களா, பட்டு நூல் தான் வாங்குகிறோம். அப்போது வெளிநாடுகிட்ட இருந்து நம்ம என்ன வாங்குகிறோம்? பட்டு நூல் தான் வாங்குகிறோம். அப்போ அந்த பட்டு நூல்னாவே ஃபேமஸ் எது? சைனா தான். அதர் கண்ட்ரினாவே பட்டுனாவே சைனா தான். ஓகேங்களா, அடுத்தது 37, உதவி பெறும் சிக்கன திட்டம் ஒன்றை மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக எப்பொழுது கொண்டு வந்தது? அதாவது உதவி பெறும் சிக்கன திட்டம் ஒன்றை மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக எப்பொழுது கொண்டு வந்தது அப்படின்னா 1962 ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா, அதாவது உதவி பெறும் சிக்கன திட்டம், உதவி பெறும் சிக்கனம் திட்டம் ஒன்றை மாநில அரசு, எந்த அரசுனா மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1962. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த லெசனுக்கான எம்சிக்யூ எல்லாமே முடியுது. எல்லாமே லைன் பை லைன் படித்து தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, எங்களோட ஒரே ரெக்வஸ்ட், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதுவே எங்களுக்கு போதும். தேங்க்யூ.